வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என் நமஸ்காரம். வியாழக்கிழமை 23/1/2025 தை மாதம் 10 தசமி கீழ்நோக்கு நாள். விசேஷமான நாள் இல்லை, பெரிய விசேஷமாக சொல்லக்கூடிய ஒரு நாள் இல்லை. இன்றைய நாளே விசேஷம் தானே. காலைல எந்திரிக்கிறதும் விசேஷம்தான். ஆனால் சில சஷ்டி அஷ்டமி அந்த மாதிரி ஒரு சில போய் செய்ய வேண்டிய நாள் இல்லைன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். வியாழக்கிழமை ஆனால் நீ ஜீவ சமாதி போகணும். அடிக்கடிக்கு சொல்லுவேன் நான், ஜீவ சமாதி போங்க. எல்லா ஊர்லேயும் ஜீவ சமாதி இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு 2-3 இருக்குது. அங்கே போய் பாருங்களேன், ரொம்ப அமைதி நிலவும், ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்ந்தவங்க தானே, நம்மக்கிட்ட வாழ்ந்துட்டு போனோம். ஸ்பிரிச்சுவலாக அவங்களுக்கு சில பவர்ஸ் கிடைக்கும். அவங்க வாழ்ந்ததுனால அவங்க சில உதவி செய்வாங்க, அவ்வளோதான். உதவி கேட்குறதுன்றதே அதுக்கே உங்களுக்கு நாலேஜ் இருக்குதான்றது அது ஒரு தனி சாப்டர். அது அப்புறம் பேசுவோம். எது கிடைச்சா நீ நல்லதுன்னு நினச்சியோ அது கிடைச்சிட்டு அப்புறம் கஷ்டம்தான் பட்டிருப்பேன். நல்லா யோசிச்சுப்பார். திடீர்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது பெரிய நல்ல மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்துக்கு இட்டு போயிருக்கும். கடந்த காலத்தை நீங்கள் பின்னோக்கி பார்க்கும்போது தெரிய வரும். எனவே இன்றைய நாள் நல்லா சிறப்பாக இருக்கணும். மேஷராசிக்கு என்னான்னு பார்ப்போம். இன்னைக்கு மேஷராசி பார்த்தீங்கன்னா உதவி பெறக்கூடிய நாள், உதவி தரக்கூடிய ஒரு நாள். ரெண்டுமே இருக்கு. நீங்கள் கொடுத்தா தானே பெற முடியும். செய்யுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு சுபம். நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எண்டு கார்டு போடலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எதிர்கால திட்டங்களுக்கு சில ஆக்கமாக இருக்கும் இன்னைக்கு அவங்க பிளானிங்க. செய்யுங்க. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய நன்னடைத்தல இருக்குது. இன்னைக்கு நீங்கள் ஃபால்ஸாக பெய்யலான்ட்டு. அன்பாக இருந்தால் அன்பு கிடைச்சிடும், கோபமாக இருந்தீங்கன்னா கோபம் கிடைக்கும். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சிம்மராசி நேயர்களுக்கு நீங்கள் ஆர்வம் கலந்த ஒரு நாள். ஆர்வமாக எல்லா வேலையும் செய்வாங்க, சக்ஸஸ் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நன்மை கிடைக்கும். இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு பாராட்டு கிடைக்கும், முகஸ்துதி சாராருங்க. விருச்சிக ராசி நேயர்கள் எதிர்காலத்துக்கு உண்டான சிந்தனைகள் இன்னைக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா அதில் சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அமைதி கிடைக்கும். காசு கொடுத்து வாங்க முடியாது, அவங்களுக்கே கிடைக்கும். அது ஒரு ஆனந்தம். மகர ராசி நேயர்களுக்கு மனைவிமார்கள் குழந்தைங்கள்கிட்ட இருந்து பாசம், நண்பர்கள்கிட்ட இருந்து ஒரு விசேஷம், மேலதிகாரிகிட்ட இருந்து ஒரு கருணை, இதெல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில விஷயங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. சில விஷயங்களை நம்ம பண்ணுவோம் இல்லையா, இன்னும் 2-3 நாள் இதில் அந்த மாதிரி. மீனராசி நேயர்களே பரிசு இன்னைக்கு கிடைக்கும், நீங்களும் கொடுப்பீங்க. நல்லா இருக்கு. இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஸ்மார்ட்டாக இருக்கு, தப்பு பண்ணாது. கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துலம் கரசை வணிசை 3:48 வரைக்கும் தைத்துளம். அது நேற்றே போட்டுருங்கன்னு சொன்னேன். கரசையும் வணிசையும் இன்னைக்கு வலது போடணும், ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஓகே, இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும். சில விஷயங்கள் பேசுவோம். நம்ம உண்மையான அன்பு என்பது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம கணவன் மனைவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, 60 வயசு 70 வயசு ஒன்றா வாழ்ந்துருக்குறாங்க. அன்பாக இருந்தாங்களான்னு பார்க்கணும். கிட்ட போய் நீங்கள் விசாரிச்சீங்கன்னா தான் 2 பேர்கிட்ட தெரியும். ஒரு நாள் கூட அந்த அன்பு இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங். ஏன்னா ஒரு ஆண் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செய்ய முடியாது யாருக்கும். அப்போ எங்கே அன்பு கிடைக்கும்? ஒரு பெண்ணை எல்லாத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவ தானே. கணவனுக்கோசம் அவன் வாழ்றா வீட்டில் உட்காந்து, பிள்ளைங்களுக்கு, அவன் பெத்த பிள்ளைங்களுக்கோசம். இது கிடையாது. எப்படி எல்லாத்தையும் அவன் கொடுக்க முடியும்? பாவம், கணவன் முடியாது. இவன் ஏதோ கொடுத்தது நிறைய எதிர்பார்த்துன்னு இருப்பான், அவங்களாலையும் கொடுக்க முடியாது. ஒர்க்கு செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஒரு துணி துவைக்கிறதுலேருந்து, சமையல் பண்ணுறதுலேருந்து,
ரொம்ப கஷ்டம். அந்த செக்ஷன் நான் பார்த்துருக்குறேன். ஐயோப்பா, ரொம்ப கஷ்டம். அவங்களும் சலிக்காமல் செய்கிறாங்க. அப்போ அங்கே அன்பு இருக்குமான்னு பார்த்தா ஏதோ ஒரு அன்பு இருக்கவே தானே அதெல்லாம் செய்கிறாங்க. அது வேற, நான் சொல்கிற அன்பு வேற. ஆனால் சில காதலர்கள் வந்து சின்ன வயசுலேயே பிரிஞ்சிட்டு இருப்பாங்க குடும்ப சூழ்நிலைக்கோசம். ஆனால் அவங்க தொலைவாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க மனதளவில். அதனால தான் இன்னைக்கு காதலில் வச்சு படம் எடுத்தால் அந்த படம்லாம் ஓடுது நல்லா. காதலுக்கு மரியாதை படம்லாம் பாருங்கள் எப்படி ஓடிச்சுன்ட்டு. அந்த காலத்துலேருந்து இந்த தேவதாஸ்லேருந்து இந்த வரையும் எல்லா படத்துலையும் ஒரு காதல் வைக்கிறான். அதுக்கு காரணம் அந்த காதல் வச்சா அந்த 2.5 மணி நேரத்தில் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் அந்த போர்ஷனை கவர் பண்ணிடலாம். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அன்பு சண்டை, அன்பு பரிமாற்றம், ஒரு லவ் சாங் எல்லாம் அந்த 30 வருஷம் டைரக்டருக்கு ஃப்ரீ ஆகிடும். அது ஈஸியாக இதை ரெகுலராக அரைக்கிற மாவை வேற மாதிரி அரைச்சிட்டாலும் அவன் அதை எதிர்பார்க்குறான். எல்லாரும் எதிர்பார்க்குறான் அன்பு. ஆனால் கொடுக்கறதுக்கு எவனும் எதிர்பார்க்கறது கிடையாது. கொடுக்க முடியாது, ஆனால் எதிர்பார்ப்பான். அந்த பிரிஞ்சு வாழ்ந்தாலும் அந்த காதலர்கிட்ட தான் அந்த உண்மையான அன்பு தெரியும். சும்மா இந்த 70 வருஷம் ஒன்றா வாழ்ந்தாங்க, 40 சந்திராச பண்ணுறோம், 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம். பாவம், அவங்க வயசாகி போச்சு. இப்போ அவங்க உட்கார வச்சு தண்ணி ஊற்றுறாங்க. வேறு வழி இல்லை. அவனும் உட்காடுறான், அவளும் உட்காடுறான். எனிவே, இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனே கேட்டேன். நன்றி, வணக்கம்.